Hey guys, welcome back. இப்போ நம்ம கிட்ட வந்து Nothing Phone 3a Pro ஸ்மார்ட்ஃபோன் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Nothing OS ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தலாம். நீங்க Nothing Phone 3a இல்ல 3a Pro எந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்க ஃபோன்லயுமே வந்து இருக்கும். மறக்காம ஒவ்வொரு ஃபீச்சருமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து போயிடலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து Nothing OS 3.1 ஓட வருது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துக்கலாம். Snapdragon 7s Gen 3 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 50MP மெயின் கேமரா, பெரிஸ்கோப் இருக்கு அண்ட் 8MP வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வேரியன்ட், இன்டர்னல் வந்து 256GB ஸ்டோரேஜ். ஆண்ட்ராய்ட் 15 தான் வருது. February month செக்யூரிட்டி அப்டேட்ல இருக்கு. நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து நத்திங் ஸ்மார்ட் போனுக்கு கால் ரெக்கார்டிங் இருக்கா இல்லையான்ற மாதிரி கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். இந்த ஸ்மார்ட் போன் வந்து டிஃபால்ட்டாவே வந்து கூகுள் டயலரோட தான் வருது. கால் ரெக்கார்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு போகும். பட் இந்த போன்ல வந்து ஹிடன் ட்ரிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி வந்து நீங்க நேட்டிவாவே வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ விட்ஜெட்ஸ்ல வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்கிரீன் வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு விட்ஜெட்ஸ் மெனுக்குள்ள போயிடுங்க. விட்ஜெட்ஸ்ல வந்து இந்த ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஐகானை வந்து இன்னொரு வாட்டி டேப் பண்ணும்போது ஆட் விட்ஜெட் இருக்கும். இங்கே வந்து மைக் அண்ட் சிஸ்டம் இருக்கும். இந்த மைக் அண்ட் சிஸ்டம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்க கால் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விட்ஜெட் வந்து நீங்க டேப் பண்ணிட்டீங்கனாலே வந்து அந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி வந்து உங்க கால்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் விட்ஜெட்ஸ்லேயே வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. ஹோம் ஸ்கிரீன் விட்ஜெட்ஸ் போயிட்டு போட்டோஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த போட்டோஸ் வந்து நான் இப்போ செலக்ட் பண்றேன். இது வந்து ரவுண்டா வேணுமா ஸ்கொயரா வேணுமான்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இது ஆட் விட்ஜெட் கொடுத்துறேன். இப்போ ஹோம் ஸ்கிரீன்ல வந்து இந்த விட்ஜெட் இருக்கும். இந்த விட்ஜெட் வந்து லாங் பிரஸ் பண்ணோம்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஷேர் ஆப்ஷன்ல போய் ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து நீங்க மற்ற நத்திங் ஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன போட்டோ செட் பண்ணி இருக்கீங்களோ சேம் விட்ஜெட் வந்து அவங்க ஃபோன்லயுமே வந்துடும். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். மறக்காம உங்க நத்திங் யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம மேல இருந்து கீழே ஆக்சஸ் பண்றோம் பாத்தீங்களா. இங்க வந்து சிங்கிள் டேப் பண்ணா வந்து நம்ம டார்ச் லைட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த LED டார்ச் வந்து க்ளோ ஆகும். பட் அதுவே வந்து லாங் பிரஸ் பண்ணும்போது Glyph லைட் வந்து க்ளோ ஆகும். இந்த ஃபோனுக்கு வந்து நான் கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த Glyph லைட்டுக்குமே வந்து அந்த ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரெட் கலரில் இருக்குது. இல்லை அப்படின்னா Glyph லைட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஈஸியாக சிங்கிள் டேப்பில் வந்து Glyph லைட்டுமே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனலில் இந்த சவுண்ட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது வைப்ரேட் ஆகும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போகும்போது மியூட் ஆகிடும். ஈஸியாக வந்து மியூட் அண்ட் சவுண்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நமக்கு அந்த டாப்பில் Glyph இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த Glyph இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துருங்க. எக்கச்சக்கமாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Glyph லைட்ஸ் வந்து ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமா Glyph இன்டர்ஃபேஸோட பிரைட்டாக வேணுமா லைட்டாக வேணுமான்றது வந்து நம்ம அந்த இன்டென்சிட்டி வந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிங் டோன்ஸுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ரிங் டோனில் போயிட்டு அந்த நத்திங் சிக்னல் நத்திங் மிஷின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 10 ப்ரீசெட் சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ரீசெட் ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட்ஸ் ஒன்லி எனேபிள் பண்ணும்போது Glyph லைட் வந்து க்ளோ ஆகாது. அண்ட் நத்திங் மிஷின்ஸுமே வந்து இங்கேயுமே வந்து ஒரு சில ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மை சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம அது ரிங்டோனாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குமே வந்து நம்ம ரிங்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே நத்திங் சிக்னல் நத்திங் மிஷின்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரீசெட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆட் நியூ எசென்ஷியல் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஆப்புக்குமே வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த Glyph லைட் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் டு Glyphன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடும். அண்ட் Glyph லைட் வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். அண்ட் Glyph டைமருமே வந்து நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். டைமர் வந்து நம்ம டைம் செட் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் Glyph டைமர் இன் பாப்அப் வேணுமா இல்லை நார்மலாக ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணுமான்றது வந்து நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து Glyph லைட் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்றது வந்து இந்த C ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி வந்து Glyph லைட் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் மியூசிக் விசுவலைசேஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் வந்து ஏதாவது மியூசிக் ப்ளே ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து Glyph லைட்டுமே வந்து க்ளோ ஆகும். Glyph ப்ராக்ரஸ் இருக்குது. யூபர் ஜொமேட்டோக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணும்போது அந்த ஊபர் ஜொமேட்டோட ப்ராக்ரஸ் வந்து நம்ம இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வால்யூம் இண்டிகேட்டர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேங்க. லாக் ஸ்க்ரீனில் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டணும் அப்படின்னா ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து காட்டாது. குயிக் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் அதுவே வந்து டிசேபிள் பண்ணிட்டோன்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து வந்து ஆட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். ஃபோன் 3a ப்ரோன்னு சேவ் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ லாக் ஸ்க்ரீன் பாட்டமில் வந்து அந்த 3A Pro அப்படின்ற வந்து பார்த்துக்கலாம். நம்ம பாட்டமில் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தால் டேப் டு ஷோ லாக் ஸ்க்ரீன், லிஃப்ட் டு ஷோ லாக் ஸ்க்ரீன், வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த டேப் டு ஷோ, லிஃப்ட் டு ஷோ மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது சிங்கிள் டேப் பண்ணால் வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து எனபிள் ஆகிடும். அதே மாதிரி வந்து லிஃப்ட் டு லாக் ஸ்க்ரீன் எனபிள் பண்ணியிருந்தாலுமே வந்து நம்ம டேபிள் ஏதாவது வைக்கும்போது ஃபோனை லிஃப்ட் பண்ணால் வந்து லாக் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாகவே வந்து கன்சியூம் ஆகும். அண்ட் பாட்டமில் வந்து AOD ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஷோ பேசிக் இன்ஃபோ ஆஃப் லாக் ஸ்க்ரீன் வந்து எனபிள் பண்ணிவிட்டு இதை வந்து டேப் டு ஷோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டா சிங்கிள் டைம் வந்து டேப் பண்ணும்போது நமக்கு டைம், நோட்டிஃபிகேஷன் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஷெட்யூல் ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற டைமுக்கு வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இப்போ செட்டிங்ஸில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து விஜெட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பேண்டட் விஜெட் ஏரியா வந்து எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் அந்த விஜெட் ஏரியாவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை வந்து டிசேபிள் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் தேவையான விஜெட்ஸுமே வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஷார்ட்கட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் 2 ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா லாக் ஸ்க்ரீனில். டிஃபால்ட்டாக வந்து ஹோம் இருக்கும். அது லெஃப்ட் சைடு வந்து கேமராவும், ரைட் சைடு வந்து நான் அதுக்கு வந்து டார்ச் கொடுத்துட்றேன். லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நமக்கு வந்து கேமராவும் டார்ச்சுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஹோம் ஸ்க்ரீனில் இந்த கலர் பேலட் ஃபீச்சர் வந்து நம்ம ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் தான். இது நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஃபோன்லேயும் இருக்குது. நீங்கள் தீம்ஸ்மே வந்து மாற்றிக்கலாம். டார்க் தீம்க்கு நீங்கள் சூஸ் பண்ண கலர்ஸ் இருக்கும். வால்பேப்பர் கலர், பேசிக் கலர்ஸ் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டோம். சிஸ்டம் வைடு வந்து நமக்கு அந்த தீம்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இங்கே லே அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லே அவுட்குள்ளே வந்துட்டு சர்ச் பார் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்ற வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். பாட்டமில் அந்த கூகுள் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, டிசேபிள் பண்ணி அப்ளை கொடுத்துட்டா நமக்கு அந்த சர்ச் பார் வந்து அது இருக்காது. அண்ட் ஆப் லேபிளுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆப் இருக்கோ அந்த ஆப் கீழே வந்து ஆப்போட நேம் வந்து காட்டும். இந்த ஆப் லேபிளுமே வந்து ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து வந்து அப்படியே பாட்டமில் கீழே வந்தீங்கன்னா AI மோர் வால்பேப்பர்ஸ் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு வால்பேப்பர் ஸ்டூடியோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டூடியோவில் போயிட்டு AI யூஸ் பண்ணி வந்து வால்பேப்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில காம்பினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டாப் அண்ட் பாட்டமில். கீழேயுமே வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி நமக்கு தேவையான காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரா பெயிண்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து கிரியேட் வால்பேப்பர் தரேன். AI ஜென்ரேட்டட் வால்பேப்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் டவுன்லோடுமே வந்து பண்ணிக்கலாம். செட் அஸ் வால்பேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வால்பேப்பராகவுமே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரேட் ஆன வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக் சைட் ஹோமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டாக நத்திங் ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அது உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நத்திங் ஃபோனில் வந்து ஆப் லாக் இருக்கான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் ஆப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு இங்கே க்ளோன்ட் ஆப்ஸ் இருக்கும். க்ளோன்ட் ஆப்ஸ் எதுக்காக அப்படின்னா டூவல் ஆப்ஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே யூடியூப் வந்து நான் எனபிள் பண்ணுறேன். எனபிள் பண்ணதுக்கப்புறமா யூடியூபோட காப்பி ஆப் வந்து நமக்கு இந்த ஆப் ட்ராயரில் வந்துடும். கீழே அந்த காப்பி ஆப்பில் வந்து ஐகான் வந்து காட்டும். இந்த மாதிரி க்ளோன்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி டூவல் ஆப்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் லாக்கர் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பின் வந்து செட் பண்ணிவிட்டு எந்த ஆப் வந்து நீங்கள் லாக் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி இந்த ஆப் லாக்கர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆப் லாக்கை வந்து பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து மறக்காம எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட வந்து ஈஸியாக நம்ம அங்கே போய் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராச்சும் வந்து மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ணிட்டா கூட அந்த டைம் வந்து நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் டெலிட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியிலையுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பபுள் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த பபுள் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டா நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பபுள் ஃபார்மெட்டில் வந்து ஓப்பன் ஆகும். இது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்க. ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கூட இருக்குது. ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டு கேமரா ஃப்ளாஷ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த கால் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து கேமரா ஃப்ளாஷ் வந்து க்ளோ ஆகும். பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ்மே வந்து தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் டாட் ஆன் ஆப் ஐகான் மட்டும் எனபிள் பண்ணி வச்சுருங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் வந்து அந்த ஐகான் பக்கத்தில் வந்து ஒரு டாட் வந்து நமக்கு காட்டும். அண்ட் இந்த ஃபோனில் பை டிஃபால்ட்டாகவே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்கும். அதை வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எனபிள் பண்ணிட்டா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். அண்ட் இந்த பேட்டரி ஹெல்த்துக்குள்ளே வந்துட்டா கஸ்டம் சார்ஜிங் மோட் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கஸ்டம் சார்ஜிங் வந்து எனபிள் பண்ணிட்டு நம்ம வந்து 80-19 செட் பண்ணும்போது 90% வந்து சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணி 70-80-19 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 80 வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ஸ்லைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த ஃபீச்சர் இது இப்போ நத்திங் ஃபோன்லேயுமே வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் அடாப்டிவ் பேட்டரி இருக்கும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாமல் பார்த்துக்கும். இதனால் அந்த ஆப் வந்து ஏதாச்சும் பேட்டரியை கன்சியூம் பண்ணுது அப்படின்றப்போ நம்ம அதுலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ செட்டிங்ஸில்
செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே வந்துருக்கேன். டிஸ்பிளேல நமக்கு இந்த டார்க் தீம் வந்து இங்கேருந்து எனபிள் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த இன்வர்ஷன் கலர் மாதிரி வந்து ஐகான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இந்த டார்க் மோடுக்கான ஐகானு. அதை சூஸ் பண்ணியுமே வந்து டார்க் மோட் எனபிள் டிசேபிள் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். டார்க் மோட்குள்ளே போயிட்டு ஷெட்யூல் ஆப்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது தேவைப்பட்டாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே வந்துட்டு ஸ்டேட்டஸ் பாரில் எந்த ஐகான் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐகான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். பேட்டரி எனபிள் பண்ணால் நமக்கு இந்த பேட்டரி ஆப்ஷன் வந்து காட்டும். NFC VOLTE இந்த ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து டிசேபிள் பண்ணமோ அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் ஆப்ஷனுமே இருக்குது. எனபிள் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து நம்ம டாப்பில் பார்த்துக்கலாம். இப்போ டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்து டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து டைனமிக்கில் இருக்கும். ஹை செட் பண்ணிட்டா வந்து 120 வந்து ஒர்க் ஆகும். ஸ்டாண்டர்டில் வந்து 60 ஒர்க் ஆகும். டைனமிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்க்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அலைவ் ஸ்டாண்டர்ட்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அலைவ் அப்படின்றப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக விவிடாக வந்து தெரியும். ஸ்டாண்டர்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் வந்து கலர் டெம்பரேச்சருக்கான ஸ்லைடருமே இருக்குது. ஸோ கூலாக வேணுமா வார்மாக வேணுமான்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் HDR டிஸ்பிளே எனபிள் பண்ணும்போது HDR கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பீக் பிரைட்னஸ் வந்து எனபிள் ஆகும். பட் இது வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாகவே வந்து கன்சியூம் பண்ணும். இந்த ஃபோனில் சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனுமே இருக்குது. பாட்டமில் இருக்க ஸ்லைடர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணும்போது ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்ற வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். கேலரிலேயுமே வந்து ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் கட் அவுட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை சேவ்மே வந்து பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் ட்ராயர் இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இங்கே ஆப் ட்ராயருமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸையுமே வந்து பின் பண்ணிக்கலாம். அந்த ஆப் ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் டு டாப் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி டாப்பில் வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ ஆப் ட்ராயரில் இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் பீட்டா ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோல்டர் வைஸ் வந்து நமக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். சோஷியல் ஆப்ஸு, ட்ராவல் ஆப்ஸு, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் திரும்பியுமே வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஸுமே வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோ ஆப் சஜஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து டாப்பில் வந்து நமக்கு காட்டாது. ஸ்வைப் அப் டு ஸ்டார்ட் சர்ச் ஆப்ஷன் வந்து எனபிளாக இருந்தால் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. ஒரு சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆப் ட்ராயர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண இமீடியட்டாக வந்து நம்ம கீபோர்டுமே வந்து பாப்அப் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம அந்த ஆப் சர்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுதுன்னா எனபிளில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு சில ஆப்ஸுமே வந்து ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இந்த ஹைட் ஆப் ஐக்கான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நான் இப்போ கேமரா ஆப் வந்து ஹைட் பண்ணிடுறேன். கேமரா வந்து நமக்கு இந்த ஆப் ட்ராயரில் வந்து இருக்காது. ஆப் ட்ராயர்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து ஹிடன் ஸ்பேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஹிடன் ஸ்பேஸ்க்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறேங்க. கேமரா ஆப்பில் பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வீடியோ மோடில் போயிட்டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அந்த ஒரிஜினல் மோடில் இருக்கும். அங்கேருந்துமே வந்து நீங்கள் சாஃப்ட் ஃபோக்கஸ் வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டு, வைட் ஆங்கிள், இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரீசெட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோ மோட்லேயுமே வந்து அந்த ப்ரீசெட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம டாப் ஸ்வைப் பண்ணிவிட்டு என்ன ப்ரீசெட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மோடில் வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட்டில் பென்சில் ஐக்கான் இருக்கும். இது செலக்ட் பண்ணிவிட்டு லட்டுமே வந்து நீங்கள் தேவைப்படுதுன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ரீசெட் லட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணி அந்த மோடில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் வந்து அல்ட்ரா XDR ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டியாக வந்து காட்டும். இதை டிசேபிள் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பிம்பிள்ஸ்லாம் தெரியாமல் ஓரளவு ஸ்கின் வந்து சாஃப்டன் பண்ணி காட்டும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்டியாக டார்க்காக இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து இந்த அல்ட்ரா XDR வந்து டிசேபிள் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ரியர் கேமராவில் இது எனபிள் பண்ணாலுமே வந்து நம்ம ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வருது. பட் இன்னொன்று என்னன்னா செட்டிங்ஸில் இந்த ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஷட்டர் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பஸ்ட் ஷாட் இல்லை வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரியுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஷட்டர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பஸ்ட் ஃபோட்டோ எடுக்கும். பட் இதை வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங்க்குமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் விண்டோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணும்போது பாப்அப் வியூ ஆப்ஷனுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாப்அப் வியூவில் போயிட்டு அதை மினிமைஸ் பண்ணுறது, அந்த ஆப்பை வந்து
ரீசைஸ் பண்ணுறது இதுவுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் நத்திங் ஃபோன் 3A சீரீஸில் நம்ம டெடிக்கேட்டடாக வந்து இந்த எசென்ஷியல் கீ வந்து பார்த்துருப்போம். எசென்ஷியல் கீ சிங்கிள் டைம் வந்து டேப் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ப்ளஸ் ஏதாவது நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நோட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அந்த பேஜ் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். டபுள் டைம் டேப் பண்ணும்போது எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து நமக்கு விட்ஜெட்ஸ் ஆப்ஷன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. விட்ஜெட்ஸ்குள்ளே போயிட்டு எசென்ஷியல் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஆட் விட்ஜெட் கொடுத்துட்டா ஒரு ரிமைண்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணியுமே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு பேஜில் இருக்கும்போது எசென்ஷியல் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு நோட் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து எசென்ஷியல் ஸ்பேஸில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னா எசென்ஷியல் கீ வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது எசென்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுவோம். நம்ம ஏற்கனவே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம எழுதியிருக்க நோட்ஸை வாய்ஸ் நோட்ஸுமே வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம கலெக்ஷனில் வந்து அது சேவ் ஆகிருக்கும். அந்த கலெக்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஆக்சசிபிலிட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா டிம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எக்ஸ்ட்ரா டிம் வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருந்துமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் ஐக்கானுக்குள்ளே போனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டிம் இருக்கும். எக்ஸ்ட்ரா டிம் ஐக்கான் வந்து நம்ம இங்கே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருந்துமே வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டி செட்டிங்ஸ் போய் எனபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பாட்டம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ்மே வந்து ஒரு சிலது இருக்குது. டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைல் வந்து எனபிள் பண்ணிவிட்டு அந்த ஐக்கான் எல்லாமே வந்து அந்த டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டைல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் கிளிஃப் ப்ராக்ரஸ்மே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அந்த ஊபர் ஜொமேட்டோ ஒரு சில லிமிடெட் ஆப்ஸ்க்கு தான் வந்து ஒர்க் ஆகுது. ஏர்பாட் சப்போர்ட் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து ஏர்பாட்ஸோட ஐக்கான் வந்து காட்டும். சப்போஸ் நீங்கள் ஏர்பாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பேக் வந்துட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் வந்து கெஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். நேவிகேஷன் மோட் வந்து நம்ம பார்த்தது தான். 3 பட்டன் நேவிகேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் அது வேணுமா இல்லை கெஸ்டர் வேணுமான்ற வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் வந்து எனபிள் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கெஸ்டர் இருக்கும். இந்த 3 ஃபிங்கர் ஸ்வைப் வந்து இருக்கும். மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். டிசேபிள் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் இருக்கும். டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம வால்யூம் டவுன் பட்டன் பவர் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். பட் அதை டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டபுள் ப்ரெஸ் பவர் பட்டன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நல்ல தான் இருக்குது. இது கேமரா ஏதாவது நீங்கள் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண ஆக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து நமக்கு டிஜிட்டல் அசிஸ்டன்ட்டில் தான் இருக்கும். பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். அதை வந்து பவர் மெனு மாற்றிடுங்க. பவர் மெனு மாற்றுறதுனால நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பவர் மெனு தான் வரும். ஸோ இது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 100 மோட் ஆப்ஷனுமே இருக்குது. 100 மோட் எனபிள் பண்ணிவிட்டு இந்த கீழே பார் இருக்கும். இந்த பார் வந்து மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து ஈஸியாக 100 மோட் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 100 மோட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் செட்டிங்ஸ் இல்லை ஆப்பில் இருந்துட்டு அங்கேருந்து நீங்கள் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலுமே வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது. தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். மிஸ்டச் ப்ரிவென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இது எனபிள் பண்ணுறதுனால பாக்கெட்டில் இருக்கும்போது தெரியாமல் வந்து மிஸ்டச் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோன்லேயுமே வந்து அந்த விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. ரேம் பூஸ்டர் பை டிஃபால்ட்டாக வந்து 2 GB இருக்கும். இது தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணியுமே வந்து வைக்கலாம். பாப்அப் வியூ ஆப்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆப் ஐக்கான் கிளிக் பண்ணி பாப்அப் வியூக்குள்ளே போயிட்டு எனபிள் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கேம் மோட் சப்போர்ட் வந்து இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. கேம் சைட் பார் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது சைடில் வந்து நமக்கு அந்த சின்ன ஐகான் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து கேம் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வேணுமா இல்லை மினிமலாக வேணுமான்றதுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். கேம் ப்ளே பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே வந்து நம்ம காட்டும். அண்ட் கேம் மோட்லேயுமே வந்து மிஸ்டச் ப்ரிவென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்டல் டச்சஸ்லேருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். அண்ட் செட்டிங்ஸில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. இங்கே மோர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே பவர் ஆஃப் வெரிஃபை ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபோனுக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இந்த பவர் ஆஃப் வெரிஃபை வந்து மறக்காம எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எவ்ரி டைம் வந்து நீங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபோன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் வந்து உங்களால் சுவிச் ஆஃப் பண்ண முடியும். நத்திங் ஃபோன் 3A and 3A ப்ரோவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது அப்படின்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 3A யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 3A ப்ரோ யூஸ் பண்ணுறீங்களான்னு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 2A சீரிஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து நத்திங் OS 3.1 அப்டேட் உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். எக்ஸப்ட் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.